டாபிக் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட்லிக் நாப்கின். நம்மளோட விமன்ஸ் கேர் கிட்ட இருக்கு இல்லையா? சோ விமன்ஸ் கேர் கிட்ட பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நம்மளோட ஜஸ்ட்லிக் நாப்கின் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு விமன் அப்படிங்கிறவங்க எப்படின்னா எப்பவுமே ஒரு மிக்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் சாஃப்ட்னஸ் சொல்லுவாங்க. சோ எல்லா விதத்திலயுமே எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து நாட்டின் கண்கள், அதாவது குடும்பத்தோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை. சோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து நான் எந்த ஜென்சி இங்க குறை சொல்ல விரும்பல. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க இல்லையா? மல்டி டாஸ்கிங் பண்றதுல வந்து பெண்கள் ரொம்ப வந்து ஒரு திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்ல வேற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி, ஃபேமிலியை மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஏன் ஒரு நாட்டை ஆள்றதா இருந்தாலும் சரி, எதுலயுமே பெண்கள் இல்லாத இடமே கிடையாது. இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல இருந்து, ஆட்டோ ஓட்டர்ல இருந்து, பிளைட் ஓட்டர்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ஒரு பெண்கள் இருக்காங்க. சோ அவங்களோட ஹெல்த்தை வந்து கேர் பண்றதுக்காக தான் நம்ம கம்பெனில, அது இல்லாம நம்ம கம்பெனில மோர் தென் 10 lakh மெம்பர்ஸ் இருக்கும்போது நம்மளோட கம்பெனில ஒரு ஜஸ்ட்லீப் அப்படிங்கிற ஒரு விமன்ஸ் கேர் கிட்ட ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக. சோ எப்பவுமே நான் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்த் முதல்ல ரெடி பண்ணலாம். இந்த ஹெல்த்தை ரெடி பண்றது மூலமா நம்ம வெல்தியாவும் இருக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ அதுதான். சோ இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 80% உமன் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா நிறைய டிசீஸ்ல உள்ளாகிறாங்க. இப்ப கம்பேரிட்டிவ்லி ஜென்ஸ் விட பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எப்பவுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுல வந்துட்டு அதுல 63% உமன் வந்து எதுல இதாகிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த 80% டிசீசஸ்ல 63% வந்து இந்த தரமற்ற நாப்கினை யூஸ் பண்றது மூலமா அவங்க வந்து அவங்க உடல்நிலை வந்து மோசமான நிலைமைக்கு போகுது. இதுல வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியால பொறுத்த வரைக்கும் ஒரு 64% உமன் வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 100%ல சில பேர் கப் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கிளாத் இதுவுமே யூஸ் பண்றது இருக்காங்க. இப்ப திருப்பூர் சைட்ல நான் நிறைய பேர் கேட்டேன், எனக்கு அந்த வேஸ்ட் கிளாத்ஸ் எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்தின்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல. சோ அவேர்னஸ் இல்ல. அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து பேண்டீஸே யூஸ் பண்றாங்க. அதாவது என்னமோ அது யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி பேண்டீஸ் இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் பேண்டியே யூஸ் பண்ணி துவைச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு சொல்றாங்க. சோ லீக் ப்ரூஃப் டெக்னாலஜியோட இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால எல்லாத்துலயுமே கண்டிப்பா என்ன சொல்றேன் அப்படின்னா 100% ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கெடுதல் இருக்கும். சோ அதுல ஒரு 64% உமன் வந்து நம்ம சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12.3 பில்லியன் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து நம்ம உமன்னால யூஸ் பண்ணப்படுது. சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சர்வே தான். ஓகேங்களா? சோ அதுல என்னெல்லாம் எக்ஸ் பிராண்ட் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த நேம் எல்லாம் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டோட நம்மளோட மார்க்கெட்ல வலம் வந்துட்டு தான் இருக்கு. சோ நான் எல்லாருமே சொல்வீங்களா இந்த ப்ளூ கலர் பாக்கெட், ஆரஞ்சு பாக்கெட், கிரீன் பாக்கெட்னு சொல்லிட்டு பிளாக் கலர்னு இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய நாப்கின்ஸ் வந்து நம்மளோட இதுல இருக்கு. இந்த நாப்கின்ல எல்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நம்மளோட நாப்கின்ல என்ன மாதிரி இருக்கு. முதல்ல வந்து பீரியட் எப்படி வருது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு நம்ம இதை பார்க்கலாம். சோ நமக்கு பீரியட் வந்து எப்படி அப்படின்னா ஒரு இது வந்து 20 டேஸ் சர்க்கிள், அதாவது அந்த ப்ராசஸ் தான். ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு ஒரு பெண் வந்து பீரியட் ஆவாங்க. சோ ஏன் அவங்க பீரியட் ஆறாங்க அப்படின்னா அந்த ஓவுலேஷன் நடக்காதப்ப 14 டேஸ்க்கு அப்புறம் ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஓவுலேஷன் நடக்காத காரணத்தால அந்த முட்டை வந்து அழுகி போயிட்டு நம்மளுக்கு ஒரு பிளாடர் வந்து நம்மளுக்கு வெளியில வருது. சோ அந்த வெளியில வர ரத்தத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தடுக்கிறதுக்காக தான் நம்ம நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்றோம். சோ அந்த நாப்கின்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு நிறைய பேர் அந்த காலத்துல வந்து கிளாத் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதான் இருந்தது. அது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்சர்ப்ஷன்லாம் இருக்காது. லீக் ஆகும், அப்சர்ப்ஷன் இருக்காது. இந்த கடையில கிடைக்கிற சம் எக்ஸ் பிராண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அந்த பஞ்சு கூழ் சொல்லுவாங்கல்ல, அந்த வேஸ்ட் காட்டன் அததான் வந்துட்டு இந்த டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கொடிய அரக்கன் அந்த கெமிக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி அதை வந்து பியூரா ஒயிட் கலர்ல பண்ணுவாங்க. அது பண்றதுனால இதெல்லாம் எங்க பூச்சிக்கொல்லி யூஸ் பண்றதுதான் கணக்கு அதுக்கு பேரு. சோ அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளோட நம்மளோட வெஜினாக்கும் நம்மளோட யூட்ரஸ்க்கும் 3 mm கேப் தான் இருக்கு. அது மூலமா தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட மத்த பேட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ள போயிட்டு யூட்ரஸ் கேன்சர் வருது, ஓவரி கேன்சர் வருது, யூட்ரஸ்ல ப்ராப்ளம், பிசிஓடி இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க காமனா. பிசிஓடி அப்படிங்கிறது வந்து பீரியட் நீர்க்கட்டிகள் தள்ளி போறது. ஒரு பெண்ணுக்கு கரெக்டா ஒரு 28 நாள்ல பீரியட் சைக்கிள் வரணும் அப்படின்னா
அது வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து நம்மளுக்கு வராது. பிசிஓடிங்கிறது என்ன ஆகும்னா நீர்க்கட்டி. அப்போ நீர்க்கட்டி நிறைய உருவாக்கி அவங்களோட ப்ராப்பர் இந்த பீரியட் வந்து தடுத்து நிறுத்தும் அத. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் சொல்லுவாங்க. இது வந்து அதிகமா உதிர ரத்தப்போக்கு. தட் இஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம இந்த ஒரு 2 டைம்ஸ் ஆயிருவாங்க. மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் ஆயிருவாங்க. அந்த ஓவலேஷன் நடக்காம அந்த பீரியட் அந்த எக் வந்து ஃபார்ம் ஆகாம டப்பு டப்புன்னு உடைஞ்சு போயிடும். சோ இதுவுமே நம்மளுக்கு கெடுதல் தான். ஒரு ஹெல்தி பீரியட் எப்பவுமே இருக்கிற டேஸ் மாதிரி ஒரு ஹாப்பி டே எவ்ரி டே எப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம பீரியட் காலத்திலேயே நம்ம இருக்கணும். சோ எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற நாப்கின்ஸ் தான். அப்புறம் இன்னைக்கு வந்து கருத்தரித்தல்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நான்லாம் இருக்கும்போது எனக்கு இப்ப ஏஜ் வந்து 46 ஆச்சு. சோ என்னோட ஏஜ்ல நான் சொல்றேன். எங்க கோயம்புத்தூர்ல வந்து ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் அப்படிங்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் ஃபேமஸ் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்ட்ரீட்ல ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன் ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் ஒவ்வொன்னு இருக்கு. சோ நாப்கின் தான் அதுக்கு ரீசனான்னு கேட்டா நாப்கினும் ஒரு வித காரணம். ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படின்னா நம்மளோட இந்த இது வழியா கர்ப்பப்பை வழியா அந்த வெஜினா வழியா நம்ம இந்த டயாக்சின்ங்கிற கெமிக்கல் ஸ்லோ பாய்சன். சோ நம்ம ஒரு பொண்ணு வந்து ஒரு 11 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு 50 பிளஸ் வரைக்கும் அவங்க பீரியட்ஸ் ஆவாங்க. அவ்வளோ வருஷங்கள் வந்து அந்த இதை யூஸ் பண்ண அவங்களுக்கு வந்துட்டு இந்த கருத்தரித்தல் தடைப்படுது. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. யூட்ரஸ் கேன்சர் வருது. பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம வந்து நம்ம விமன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அடுத்தது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து அதுல இது கொடுத்திருக்காங்க. பர்ஃபியூம் லேயர். சோ பெர்ஃபியூம் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும் நம்மளுக்கே அந்த அவேர்னஸ் வேணும். இப்ப நம்மளோட நாப்கின்ல என்னங்கறத நான் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி நான் சொல்லித்தரேன். சோ நம்ம பெர்ஃபியூம் லேயர் கொடுக்கும்போது அந்த பெர்ஃபியூமும் போயிட்டு பெர்ஃபியூம் வந்து ஆக்சுவலி வந்து நம்மளோட பல்ஸ் ஹீட் ப்ரொடியூசிங் ஏரியாஸ்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ட்ரெஸ்ஸஸ்ல தான் யூஸ் பண்ணணும். இதான் வந்து பெர்ஃபியூமோட யூசேஜ். பட் பெர்ஃபியூமை வந்து நம்ம யூஸ் பண்ற நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ்ல வைக்கும் போது என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. எதுக்காக வைக்கிறாங்க? அந்த பேட் ஆர்டர் வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. பேசிக்லி ஏன் பேட் ஆர்டர் வருது? நம்மளுக்கு அது வரக்கூடாது. பாக்டீரியாஸ் வந்து கில் பண்ணும். ஸோ பாக்டீரியாஸ் வந்து 1 மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா 107 பாக்டீரியாஸ் வந்து உற்பத்தி ஆயிடும். ஒரு பாக்டீரியா 107 பாக்டீரியாவா மாறிடும். ஸோ அது எப்படி கில் பண்ணுது நம்ம நாட்டில் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் இந்த கொடியா இருக்கிற நெகிழி தட் இஸ் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் வந்து கோட்டடா இருக்கு. சோ இது வந்து பயோடிகிரேடபிளும் கிடையாது. அதாவது மண்ணுல போட்டா நம்மளுக்கு மக்கவும் செய்யாது. அப்ப நம்ம அந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு நாப்கின் வந்து 4 கேரி பேக்குக்கு ஈக்குவலண்ட் ஆமா. அந்த இமேஜ் கூட நான் வச்சிருந்தேன் இங்க இப்ப எனக்கு காமிக்க முடியல. சோ 4 கேரி பேக்கு ஈக்குவலண்ட் ஒரு நாப்கின். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு நார்மல் நாப்கின்ஸ் வந்து மினிமம் 2 to 2.5 இயர்ஸ் 2.5 ஹவர்ஸ் தட் இஸ் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு நாளைக்கு நம்ம நாப்கினை மினிமம் 5 to 6 பேக்ஸ் நம்ம மாத்தியே ஆகணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா அது பிளாஸ்டிக்கும் தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா நான் இப்ப எவ்வளவு பக்கம் போய் இது கேட்டிருக்கேன். எல்லார்கிட்டையும் கேட்டப்ப மேம் இது பிளாஸ்டிக்கா அப்படின்னு யாருமே என்கிட்ட கேட்டது இல்ல. ஆமா இது பிளாஸ்டிக் தான் நாங்க தெரிஞ்சுட்டுதான் யூஸ் பண்றோம் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சன் கூட எனக்கு தெரிஞ்சு ஆமா இது பிளாஸ்டிக் தான் அதனாலதான் நான் இது யூஸ் பண்ணல வேற எதுவும் யூஸ் பண்றேன்னு எனக்கு யாருமே சொல்லல. இப்ப காமன் பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு அதுதான் எல்லாரும் யார் கேட்டாலும் 2 பிராண்ட் தவிர எதுவுமே எனக்கு சொன்னது இல்லை. அதனால சொல்றேன். சோ இந்த பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பாடி எந்த அளவுக்கு கெட்டு போக யோசனை பண்ணி பாருங்க. மண்ணுல போட்டாலே மக்காத ஒரு பொருள் எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் மக்காத ஒரு பொருள் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா நம்மளோட மந்த்லி ஒரு 5 to 6 days அவங்கவுங்கள பாடி கண்டிஷன் பொறுத்து ஹெல்த் பொறுத்து நம்ம அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல வந்து உங்களுக்கு அப்சர்ப்ஷன் பண்றதுக்கு எதுக்காக அந்த பிளாஸ்டிக் வச்சிருக்காங்கன்னா லீக்கேஜ் ஆகாம அப்சர்ப்ஷன் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. சோ அததான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம கண்ட பொருள்களை நம்ம யூஸ் பண்றதுனாலதான் நம்மளுக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கிரியேட் ஆகி இன்னைக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ல நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா மெயின் சொல்ல போனோம்னா நம்மளுக்கு இந்த நாப்கின்ஸ் தான். சோ சம் XY பிராண்ட் நம்ம யூஸ் பண்றதுனாலதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது. சோ நம்மளோட நாப்கின்ல என்ன இருக்கு? நான் சொன்னேன் இல்லையா சாரி இந்த டயாக்சின்ல வந்து என்னெல்லாம் ஆபத்து இருக்குங்கிறத பாருங்க. சோ டயாக்சின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் கூட என்ன ஆகுது? ஹார்மோன் கூட அது போயிட்டு கனெக்ட் ஆகி நம்மள ப்ராப்ளம்ல கொண்டு வந்து தீக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓவலேஷன் நடக்கிற அந்த கர்ப்பப்பையில அந்த வர அந்த சினை முட்டை உற்பத்தி அதை வந்து தடுத்து அதோட வளர்ச்சியே தடுத்துரும். அதனாலதான் டக்கு டக்குன்னு உடைஞ்சு போயிருது. நிறைய பிசிஓடி நீர் கட்டி வருது. கருப்பையில அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வருது.
அதுக்கப்புறம் வந்து டியூபுக்கர் கேன்சர், டியூப்ல பிளாக் ஆறது, இந்த மாதிரி வருது. புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர் இதெல்லாம் காமனா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் தைராய்டு வருது. கல்லீரல்ல வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாம இருக்கிறது. அப்புறம் இந்த ஹெல்த்ல எல்லாருக்குமே தெரியும். இந்த இச்சிங், இரிட்டேஷன்ஸ் இது எல்லாருக்குமே காமனா இருக்கும். அண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ். இது எல்லாருமே நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட பீரியட் டைம்லயும் நம்மளுக்கு இந்த டயாக்சின் நம்ம பண்றனால இது லேடீஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான். அப்ப மேம் நான் இவ்ளோ நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு யாருமே கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எதுவுமே உடனே வந்துராது. ஒவ்வொருத்தரோட உடம்பு பொறுத்து, ஒவ்வொருத்தர் இது பொறுத்து, யூசேஜ் பொறுத்து மெதுவா தான் வரும். இட்ஸ் ஸ்லோ பாய்சன். சோ நம்ம பாடியில நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணி நெறைய பிரச்சனைகள உருவாக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் நெறைய இது எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு வந்துட்டு இந்த மார்பக புற்றுநோய் வருது. ஃபைப்ராய்டு கட்டி வருது நம்ம செஸ்ட்ல. அதுக்கப்புறம் வந்து ஓவரி ப்ராப்ளம் வருது. கருமுட்டையில நீர் கட்டி நான் சொன்ன விஷயங்களே தான். இது எல்லாமே அப்புறம் டக்கு டக்குன்னு பீரியட் ஆயிருது. பீரியட் ஆகாம இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு கேன்சர் வருது. அப்புறம் குழந்தையின்மை. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளோட இந்த டயாக்சின் யூஸ் பண்ற கொடுமை. அதாவது டயாக்சின் அந்த கொடிய அரக்கன் யூஸ் பண்றனால, இந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் நீங்க யூஸ் பண்றனால நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வர வியாதிகள். சோ இது மண்ல போட்டாலும் மக்காது. மண்ணையும் நம்ம மலட்டுத்தன்மை பண்றோம். அதுலதான் அந்த அடுத்தது என்ன பண்றோம்? ஃபார்மிங் பண்றோம், விளைவிக்கிறோம். அதையே நம்ம எடுத்து சாப்பிடுறோம். அப்ப நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்க தான் கொஞ்சம் திங்க் பண்ணணும். அப்ப நம்ம என்ன நாப்கின் யூஸ் பண்ணலாம்? ஏன் மத்தது யூஸ் பண்ணக்கூடாது? இது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நம்மளோட ஜஸ்ட் நாப்கின் நம்ம கண்டி பண்ணலாம். சோ ஜஸ்ட் நாப்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸல், இன்னொன்னு எக்ஸல். எக்ஸல் வந்து உங்களுக்கு 290 இருக்கும். டபுள் எக்ஸல் வந்துட்டு உங்களுக்கு 330 இருக்கும். டபுள் எக்ஸல்ல 10 பேட்ஸ் அண்ட் எக்ஸல்ல வந்து 12 பேட்ஸ் இருக்கும். நம்ம கம்பெனில நம்மளோட ஹெல்த்த இது பண்றதுக்காக. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி ஃபெமி வந்து நம்ம கூட டைப்ல இருந்தது. ஃபெமி நாப்கின வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபெமினைன் நயன்தாரா வந்து டேக் ஓவர் பண்ணும்போது நம்மளுக்கு சப்ளை எல்லாம் போயிடுச்சு. நம்ம எம்டி பார்த்தாரு. இதை விட இன்னும் பெஸ்டா கொடுக்கணும்ட்டு இதை விட அட்வான்ஸ்டா இன்னுமே சூப்பரா. ஏன் நான் அதை சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, நான் ஒரு கஸ்டமரை போய் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஃபெமி நாப்கின் இருந்து அவங்க சாம்பிள் வாங்கினேன். அவங்களுக்கே அது ஆச்சரியமா இருந்து அதை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. விலையிலயும் 30 ருபீஸ் கம்மியா இருக்கு. சோ அப்ப பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இருந்தது, குவாலிட்டியா இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இம்மீடியட் ஸ்பாட் ஐடி போட்டாங்க. சோ அதனால சொல்றேன். சோ அதை விடவும் பெஸ்டா குடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட எம்டி நம்மளுக்காக வந்து போய் ஒர்க் பண்ணி அந்த நம்மளோட ஓன் பேக்கேஜாவே நம்மளுடைய யாக்கே அப்படிங்கிற பிராண்ட் ஓபன் பண்ணி நம்மளுக்கு ஜஸ்ட் நாப்கின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது நம்ம இப்ப பார்க்கலாம். சோ இதுல நம்மளுக்கு 10 லேயர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இது 100% ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் இது. அதுக்கப்புறம் சூப்பர் அப்சர்ப்ஷன் இந்த டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரேஷஸோ எந்த அலர்ஜிஸ் எதுவுமே நம்மளுக்கு வராது. நான் இன்னி வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. என் டீம்ல கூட ஒருத்தங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த பேடு வச்சது மூலமாவே அவங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா நார்மல் ஆகிட்டு அவங்களுக்கு ரெகுலரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்மளோட யூட்ரஸ்ல வந்து ஒரு இந்த கேன்சர் செல்ஸ் உற்பத்தி ஆயிருந்தா கூட அதை கூட தடுக்குதுன்னு சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் அது. நம்ம பிஹெச் லெவல்ல மெயின்டைன் பண்ணும். சோ இதுல வந்து உங்களுக்கு 10 லேயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது நம்ம இப்ப இங்க பார்க்கலாம். சோ ஒவ்வொரு லேயருக்கும் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரீமியம் சாஃப்ட் காட்டனி சர்ஃபேஸ். சோ நம்மளோட சர்ஜரியில எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்டன் லேயர் தான் ஃபர்ஸ்ட் லேயரா கொடுத்திருக்காங்க. சோ நான் எல்லாருக்குமே எப்பவுமே டெமோ காட்டும்போது காமிச்சிருக்கேன். அவ்வளவு சாஃப்ட் பியூரா அவ்வளவு சாஃப்டா இருக்கும். ஏன்னா மத்த பஞ்செல்லாம் எப்படி இருக்குங்கிறது நான் எல்லாருக்குமே டெமோல இங்க காமிச்சிருக்கேன். அண்ட் தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிளாப்ஸ் இருக்கும், சைட்ல வந்து விங்ஸ் மாதிரி இருக்கும்ல அது இருக்கும் உங்களுக்கு. தேர்ட் லேயர் வந்து உங்களுக்கு அந்த ஆனியான் சிப் இருக்கும். சோ அந்த ஆனியான் இதுதான் வந்து இந்த யூரோப்பியன் டெக்னாலஜி. இதுல வந்து உங்களுக்கு நம்மளோட இதுல வந்துட்டு ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாருமே கேட்பாங்க, நிறைய மார்க்கெட்ல நிறைய ஆர்கானிக் பேட்ஸ் இருக்கு அப்படின்னு. பட் இந்த 5 டெக்னாலஜி அங்க இருக்காது. ஏதோ ஒரு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. மீறி போல 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட இந்த யூரோப்பியன் டெக்னாலஜி வந்து 6 டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருக்கு, 5 டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆனியான், நானோ சில்வர், ஆரையான், மேக்னெட்டிக் அண்ட் கைட்டின். சோ இந்த 5 டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொன்னேன், பேடை வந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம 2 hours 2.5 hours 3 hours ஒன்ஸ் ரிமூவ் பண்ணணும்.
இப்ப நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் பீரியட்ஸ் வரலன்னா வைக்க மாட்டோம். தட் இஸ் சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் ஆகலைன்னா மாத்தாம இருப்போம். நிறைய பேர்ட்ட நான் கேட்ட சர்வேவை தான் நான் சொல்றேன். நானா சொல்லல. நிறைய பேர் வந்து மாத்துவேன் ஆனாலும் ஆகலைன்னு மாத்துவேன்னு சொல்லுவாங்க. சில பேர் மாத்த மாட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து மல்டிபிள் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு 1 மினிட்டுக்கு வந்து 107 பாக்டீரியாஸ் வந்து மல்டிபிள் ஆகும். சோ அது மல்டிபிள் ஆகும்போது நம்ம பாடி என்ன கண்டிஷன் ஆகும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. சோ இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாக்டீரியாஸ் கில் பண்ணி இந்த ஆனியான் டெக்னாலஜி அதே மாதிரி அந்த பேட் ஆர்டரை வந்து அது வந்து என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பீரியட் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒரு மூட் ஸ்விங்ஸா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது, நம்மளோட நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்கிறது, இந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா வைக்கிறது, அதே மாதிரி மென்சுரேஷன் வந்து கரெக்டா வர்றது, பீரியட்ஸ கரெக்டா வர்றது, எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம இருக்கிறது. சோ மண்ணுல போட்டா மக்கற தன்மை கொடுக்கறது. இதுதான் இந்த டெக்னாலஜியோட முக்கியத்துவம். சோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாக்டீரியாஸ் மல்டிபிள் ஆகாது. பர் டேக்கு ஒரு பேட் இஸ் இனஃப், 1 பேட் இஸ் இனஃப். இததான் நீங்க மத்தவங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ ஒரு சம் எக்ஸ்ஒய் பிராண்ட் நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு பீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிராண்ட்ல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கறத சொல்லணும். ஸோ இந்த ஆனியான் சிப் அங்க வச்சிருக்காங்க. 4th லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லைடு பேப்பர். ஸோ அடுத்தது கேட்பாங்க எல்லாருமே, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா அப்படி வைக்க கூடாது இல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குதான் மெயினா ஏர்லைட் பேப்பர் கொடுத்திருக்காங்க. அது வந்து பிரீத்தபிள். அதாவது இந்த 4th லேயர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏர்லைட் பேப்பர் இருக்கு. அதாவது நம்மளுக்கு ஏர்லைட் பேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரீத்தபிளா இருக்கும். நம்மளோட இதை வந்து நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷனோட நம்மளுக்கு இருக்கும். 5th லேயர்ல வந்து உங்களுக்கு சூப்பர் அப்சார்ப்ஷன் பேப்பர் கொடுத்திருக்காங்க. அதாவது அப்சார்ப்ஷன் பண்ணருக்கு நல்ல வந்து அந்த அந்த இதை லிக்விட வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா இழுத்து வச்சுக்கிறதுக்காக நம்மளோட டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சோளத்தட்டை. சோளத்தை வந்து தண்ணி உறிஞ்சுற தன்மை இருக்கு. சோ அந்த சோளத்தட்டையும் அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி அததான் இங்க வந்து லேயரா கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு கெமிக்கல் பாண்டிங்கோ எதுவுமே சிலிக்கான் மத்த பேட்ல எல்லாம் சிலிக்கான் ஜெல் இந்த பெட்ரோலியம் ஜெல்லி கொடுத்திருப்பாங்க. இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த அப்சர்வ் பண்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த சோளத்தட்டையும் சிலிக்கான் ஜெல் இந்த இதுவும் சாரி ஆலோவேரா ஜெல்லும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் 6th லேயர்ல என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஏர்லைட் பேப்பர். எகெயின் திரும்ப இன்னொரு ஏர்லைட் பேப்பர் இருக்கு. 7th லேயர்ல வந்து திரும்ப அந்த பாட்டம் லேயர் கொடுத்திருக்காங்க சாஃப்டா. 8th லேயர்ல வந்து ஃபுட் கிரேட் க்ளூ யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம சாப்பிடுறதுக்கு நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு முக்கியமோ அந்த ஃபுட் கிரேட் க்ளூ. சோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் அமேசான்ல எல்லாம் நீங்க போட்டு பாருங்க நாப்கின் யூஸ் பண்ற க்ளூ 180 rupees தான் இருக்கும். பெரிய டப்பாமா இருக்கும். அததான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுவுமே கெமிக்கல். அதுவுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஃபுட் கிரேட் க்ளூ யூஸ் பண்றாங்க. நாப்கின் பேக்கேஜஸ்ல கூட பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ்ல சில்வர் ஃபாயில் அந்த மாதிரி எப்படி ஃபுட்ல நம்ம மடிச்சு கொடுப்பாங்க இல்லையா, ஃபுட் எல்லாம் பேக் பண்ணுவாங்க, அததான் உள்ளவே நம்மளுக்கு கோட்டிங்கா கொடுத்திருக்காங்க. அந்த 9th லேயர் வந்து எகெயின் வந்துட்டு உங்களுக்கு ஏர் ப்ரிவென்ஷன் பாட்டம் லேயர் கொடுத்துருங்க. 10th லேயர் சாரி அந்த பேலன்ஸ் பேப்பர் கொடுத்திருக்காங்க. 10th லேயர் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரேப். நம்ம ஒவ்வொரு நாப்கினும் நம்ம வெளியில எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு அழகா இண்டிவிஜுவலா அந்த ரேப்பரோட நமக்கு நீட்டா இருக்கும். அதுல எந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் சீல்டா இருக்கும். இதெல்லாமே நான் நாப்கின் காமிக்கும் போது எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். ஃபுல் சீல்டா இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு காயின்ஸ் எல்லாம் உள்ள போனாலே நம்மளுக்கு வந்து பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் கண்ட பொருள்கள் உள்ள போயிடும். ஹேண்ட்பேக்ல தனியா வச்சுட்டு போனா மத்த நாப்கின்ஸ் எல்லாம் ஓப்பன்டா இருக்கும். இது அப்படி இல்ல ஃபுல் கவர்டா இருக்கும். அப்ப அந்த பேப்பரோட அதை கவர் பண்ணி நம்மளுக்கு வெளியில எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த விமன் கேர் கிட் வந்து நம்மளோட பிசினஸ்ல வந்து நம்மளுக்கு 3700, 4700 அண்ட் 7800 3 பேக்கேஜ்ல நம்ம கிட்ட இருக்கு. நம்ம யாருக்கு வேணாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ நம்ம ஹெல்த்ல வந்து நம்ம ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவேர்னஸ் நம்ம கொடுத்தது. சோ எல்லாருக்குமே சொல்லுங்க, எல்லாருமே ஹெல்த்தியா இருக்க வைங்க. நம்ம பேட் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ஈரத்தை வந்து அந்த அளவுக்கு உறிஞ்சுற தன்மை இருக்கிறதுனால அது இல்லாம சாஃப்டாவும் நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு எந்த ஒரு லீக்கேஜும் இருக்காது. இப்படிங்கறத எல்லாத்துக்குமே நீங்க தெரியவீங்க. பாக்டீரியாஸை கில் பண்ணும், ஹார்மோனை சமநிலைப்படுத்தும். இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எப்பவுமே சொல்லணும். அதே மாதிரி நம்ம நாப்கின்ல என்ன மாதிரி முக்கியமானது இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தர முதல் பருத்தி சொல்லுவாங்க இல்லையா, முதல் தரமான பருத்தி அதுல இருந்து எடுத்த காட்டன் தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபுட் கிரேட் க்ளூ யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சம்மரைஸ் நான் பண்ணேன். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ல என்னெல்லாம் இருக்கு மத்த இதை யூஸ் பண்ணும்போது அப்படிங்கறத கிளியரா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எடுத்துட்டு வாங்க. சோ நம்ம பெண்ணியோட அடையாளமே நம்மளோட கர்ப்பப்பை தான்.
அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா நல்ல விதமா பாதுகாக்கணும். நம்மளோட நாப்கினை வந்து நல்ல ஜஸ்ட் நாப்கின் யூஸ் பண்றது மூலமா நம்ம ஹெல்தியாவும் ஹாப்பி டே எவ்ரிடே ஹாப்பி பீரியட்ஸ் நம்ம இருக்க முடியும். நம்மளுக்கு தேவையில்லாத இந்த மூட் ஸ்விங்ஸ், எரிஞ்சு விழுகிறது, கோபம் வர்றது, இது எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆரம்பிக்கும். அந்த மெனோபாஸ்ல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கும். சோ இப்பவே நம்மளுக்கு நம்ம சொல்லி தரதுக்கு பேரண்ட்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க காலத்துல இதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேவாது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் மாறணும். நம்ம எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த 18 பாக்கெட் நாப்கினை வாங்கி நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு யாருமே கொஸ்டின் கேட்க கூடாது. நம்ம வாங்கி வச்சுக்கணும். அண்ட் தென் வந்து மத்தவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றது மூலமா அவங்க ஒரு ஹெல்தியாவும் வெல்தியாவும் இருக்க முடியும் அப்படிங்கறது நம்ம சொல்லணும். சோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ.